டிஎன்பிஎஸ்சியில் நம்ம இயல் 1 தான் பார்க்குறோம். சிலபஸ் வைஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் பிரித்தெழுதுதல் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். அதனோட கண்டினியூஷன் ஏற்கனவே நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அதனோட கண்டினியூஷன் இன்றைக்கி நம்ம கண்டெடுக்கப்பட்டுள்ளன பிரித்தெழுதுக. கண்டு கூட்டல் எடுக்கப்பட்டு கூட்டல் உள்ளன. இங்கே 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் ஆன்சர்ஸ் மட்டும் நோட் பண்ணியிருக்கேன், அதை மட்டும் சொல்கிறேன். நீங்கள் ஆனால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. கண்டு கூட்டல் எடுக்கப்பட்டு கூட்டல் உள்ளன, கண்டெடுக்கப்பட்டுள்ளன. அடுத்து பெருங்கடல் பிரித்தெழுதுக. இதில் பெருமை கூட்டல் கடல், ஆப்ஷன் பி தான் சரி. பெரு கூட்டல் கடல், பெரிய கூட்டல் கடல், பெருங்கூட்டல் கடல். இதில் பெருமை கூட்டல் கடல் தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து என் தமிழா பிரித்தெழுதுக. என் தமிழ்னா இதில் கரெக்டான ஆன்சர் பார்த்திங்கன்னா எம் கூட்டல் தமிழ் கூட்டல்னா எம் தமிழ்னா. மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாம் தவறானது. அடுத்து சொல்லை பிரித்து பொருந்தாத தொடரை அறிகன்னு கேட்டிருக்காங்க. கானடை, கான் கூட்டல் அடை காட்டை சேர், கான் கூட்டல் நடை காட்டுக்கு நடத்தல், கால் கூட்டல் நடை விலங்குகள், கால் கூட்டல் நடை காலால் நடத்தல். இதில் ஆன்சர் பார்த்திங்கன்னா சி தான் கரெக்டு. அடுத்து பிரித்தெழுதுதல். வெண்குடை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. கொடுத்துருக்க 4 ஆப்ஷன் பி தான் சரி. வெண்மை கூட்டல் குடை வெண்குடை. அடுத்து துயின்றிருந்தார், துயின்றிருந்தார் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. ஆப்ஷன் ஏ தான் சரி. துயின்று கூட்டல் இருந்தார். அடுத்து பி என்ன சொல்லி துயில் கூட்டல் இருந்தார், துயின்றி கூட்டல் இருந்தார், துயின் கூட்டல் இருந்தார். இதில் ஆப்ஷன் ஏ தான் சரி. துயின்று கூட்டல் இருந்தார். அடுத்து பிரித்தெழுதுக என்ன சொல்லியிருக்காங்கன்னா இரண்டல்ல என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. ஆன்சர் 2 கூட்டல் அல்ல, டி தான் கரெக்ட். 2 அல்ல. அடுத்து பிரித்தெழுதுக. பொய் அகற்றும், பொய் அகற்றும். இதில் 4 ஆப்ஷனில் ஏ தான் சரி. பொய் கூட்டல் அகற்றும், பொய் அகற்றும். அடுத்து பிரித்தெழுதுக. செந்தமிழ் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. செம்மை கூட்டல் தமிழ், ஆப்ஷன் டி தான் கரெக்ட். அடுத்து படிப்பறிவு என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. படிப்பு கூட்டல் அறிவு, படிப்பறிவு, பி தான் சரி. அடுத்து பெயரறியா என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. ஆறு பிரித்தெழுதுகன்னு கேட்டிருக்காங்க. பெயர் கூட்டல் அறியா, பெயரறியா, சி தான் சரியான ஆன்சர். அடுத்து நீள் உழைப்பு பிரித்தெழுதுக. நீள் கூட்டல் உழைப்பு, நீள் உழைப்பு, ஆப்ஷன் டி தான் சரி. அடுத்த கொஸ்டின். பாடான் திணை. கொடுத்துருக்க 4 பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை பாடான் திணை, ஆப்ஷன் சி தான் சரி. தான் என்று, தான் என்றில் ஆப்ஷன் பி தான் சரி. தான் கூட்டல் என்று தான் என்று. நன்றி அறிதல் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. நன்றி கூட்டல் அறிதல், நன்றி அறிதல், ஆப்ஷன் பி தான் சரி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்று. நம்ம யூனிட் வைஸ், அதாவது டிஎன்பிஎஸ்சியில் கொடுத்துருக்குற யூனிட் வைஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதில் இலக்கணம் பிரித்தெழுதுக. இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோஸ் நிறைய போட்டிருக்கோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைன்னா நீங்கள் கண்டிப்பாக அதை ஷேர் பண்ணுங்கள். நல்லா படிங்க. கண்டிப்பாக நம்ம இந்த அட்டெம்ப்டில் நம்ம கிளியர் பண்ணிவிடுவோம், எல்லாமே பாஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட் அட்டெம்ப்டாக இருக்கிறவங்களுக்கும் கூட இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. நல்லா படிங்க. ஒரு சின்னதாக லைக் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.